சைனாவோட growth அதாவது ஜிடிபி growth வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 5.4%. அதாவது லாஸ்ட் ஒரு 67 months ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல இல்லாத மிகப்பெரிய growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5.2 எக்ஸ்பெக்டட், ஆனால் 5.4 பீட் பண்ணியிருக்க எஸ்டிமேட்ஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். எஃப்எம்சிஜி வந்து ரொம்பவே அட்ராக்டிவ் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே வந்து கன்சம்ஷன் வீக்கு, அதனால வீக்கர் கன்சம்ஷன் டிமாண்ட்னால அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனில் காஸ்ட் அதிகமாச்சு, சேல்ஸ் குறைஞ்சு போச்சு, இபிஎஸ் வந்து குறைஞ்சு போச்சு. இந்த ரீசன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் டவுன் ஆகி ஒரு லெவலில் அப்படியே நிற்குது. ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோலாம் அட்ராக்டிவ் பொசிஷனில் இருக்குது. யுனைடெட் ப்ரூவரிஸ் அண்ட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் லெவல்ஸ் குறைச்சு அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. இந்தியாவில் ஆல்கஹால் கன்சம்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதையும் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷனும் அக்ராஸ் இந்தியா நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த ஆல்கஹால் பெவரேஜஸையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிர்லா வாப்பர்ஸ் வந்த பிறகு அதோட எல்லாமே பயங்கர அடி வாங்குச்சு. இவங்க காலி அப்படின்னும் போது ஸ்டில் அவங்க இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனி பெயிண்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பெரிய ஆல்மோஸ்ட் லைக் 1950s ஆரம்பிச்சு 70s சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் வரும்போது இன்னும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நீயா நானா அப்படின்னு வந்தாலே ஒரு பெரிய சண்டை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அது வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், இல்லை ஆர்கியூமெண்ட் வந்து பாசிட்டிவாக ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அதை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் உலகத்தில் பெரிய எக்கனாமிஸான யூஎஸ் அண்ட் சைனா நீயா நானான்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆரம்பித்து விட்டது என்னவோ யூஎஸ் தான். அவங்க கேட்குறது என்னென்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அது நீங்களாக வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சைனா வந்து அது எப்படி யூனிலேட்டராக நீங்கள் தான் பெரிய தலையா அப்படின்ற அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மாற்றி டாரிஃப் போட்டுட்ருக்காங்க. இந்த டைம் லைனில் நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்தியாவுக்கு எவ்வளோ பாதிப்பு, அதெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்திருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம எந்த செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் லைனில் சைனாவோட growth அதாவது ஜிடிபி growth வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 5.4%. அதாவது லாஸ்ட் ஒரு 67 months ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் இல்லாத மிகப்பெரிய growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5.2 எக்ஸ்பெக்டட், ஆனால் 5.4 பீட் பண்ணியிருக்க எஸ்டிமேட்ஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஜான் டு மார்ச்சில் வந்து பெரிய எக்ஸ்போர்ட் டாரிஃப்ஸ் வரல, எக்ஸ்போர்ட் பாதிப்பு இல்லை. இந்த டைம் லைனில் இவங்க இந்த growth சந்திச்சிருக்காங்க. இப்போது ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் என்ன மாதிரியான growth இருக்க போகுதுன்றது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், ட்ரேட் வார் நடக்கிறதுனால அப்படின்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாற்றி டாரிஃப் போட்டாலும் ஒரு சில செக்டார்ஸ் ஒரு சில விஷயங்களை எக்ஸம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். அதாவது ஆப்பிளோட ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. என்ன தான் டிசைன் எல்லாமே டெவலப்மெண்ட் யூஎஸில் நடந்தாலும் ப்ரொடக்ஷன் எல்லாமே சைனா தான். அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஒரு $500 $550 இருக்கிற ஒரு ஃபோனோட மதிப்பு வந்து அப்படியே டபுள் ஆகும், $1000 மேலே போகும். இது யூஎஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபோன்ஸை ரீஃபர்பிஷ் பண்ணுறேன் இல்லைனா மாற்றிக்கிறேன் அப்படின்னு நிறைய கியூ நிற்குதுன்னு கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் அதிகமாகிறது பெரிய தலைவலியாக போகும் அப்படின்றதையும் ஆப்பிள் நிறுவனம் பார்த்தாங்க. உடனே பேசி அதை லாபி பண்ணி அது என்ன பண்ணாங்களோ தெரியாது. பட் உடனே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன்ஸை எக்ஸம் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த செமிகண்டக்டராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், டாரிஃப்லேருந்து இப்போதைக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸை எக்ஸம் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதோட ப்ரைஸஸ்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை இருக்கும். அது வந்து யூஎஸ் மக்களுக்கு தான் ரெசெஷனில் போய் முடியும், அது விலைவாசி அதிகமாகும், அது ரெசெஷனில் போய் முடியும் அப்படின்றது ஓவராலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்றது ஏப்ரல் 2லேருந்து 9 வரைக்கும் மிகப்பெரிய டாக்ஸ் போச்சு. பட் ஒரு சில செக்டார்ஸ் அது ஃபார்மா வந்து ஒரு டைம் எக்ஸாம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 days பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப்னே சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் டு யூஎஸ் ட்ரேட் டாரிஃப் ஆல்மோஸ்ட் பேக் டு தேர் நார்மல் லெவல்ஸ். எப்போ அந்த 1 வீக் முன்னாடி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் முன்னாடி என்ன இருந்தாங்களோ அந்த லெவலில் இருக்காங்க. பட் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை வேற எங்கேயாவது பண்ணலாமா அப்படின்னும் போது ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 6 monthsல நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 monthsல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வொலட்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கிய ரீசன் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன், இந்த யூஎஸ் ட்ரேட் டாரிஃப், அப்புறமா சைனாவோட ரிட்டாலியேஷன் ஆஸ் வெல் அஸ் உக்ரைன் ரஷ்யா வார், அது ஒரு கட்டத்துக்கு மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ரீசன்ஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் அப்பப்போ டமால்னு கீழே வருது, திருப்பி மேலே ஏறுறது அப்படின்ற கண்டிஷன்ஸில் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கும்.
ஏன்னா 90 டேஸ் பாஸ்ன்றது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே ஆல்டர்னேட் ரூட்ஸ் ஏதாவது இருக்கா, யூஎஸில் என்ன நடக்க போகுது, அது நடுவில் வேறு ஏதாவது அவர் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு பயத்திலே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லோக்கல் இந்தியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கிற செக்டார்ஸ் ஆஸ் வெல் as கான்ட்ராரியான வேல்யூ என்ன இருக்கோ, வேல்யூ ஒரு கான்ட்ராரியன், இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி வந்து ரொம்பவே அட்ராக்டிவ் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே வந்து கன்சம்ஷன் வீக்கு, அதனால் வீக்கர் கன்சம்ஷன் டிமாண்ட்னால அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனில் காஸ்ட் அதிகமாச்சு, சேல்ஸ் குறைஞ்சி போச்சு, இபிஎஸ் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த ரீசன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் டவுன் ஆகி ஒரு லெவலில் அப்படியே நிற்குது. ப்ரைஸ் earning ரேஷியோலாம் அட்ராக்டிவ் பொசிஷனில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே அப்படி தான் இருக்குது. லாஸ்ட் 6 மந்த்ஸாகவும் கிட்டத்தட்ட volatile இருக்குது. எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வீக்காக குறையுது அப்படின்னும் போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு சில ஸ்டாக்ஸை நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபர்தர் அனாலிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா ஐடிசி, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட், யுனைடெட் ப்ரூவரிஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ப்ரைஸ் earning ரேஷியோவை விட ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதை பார்க்குறோம். அண்ட் இந்த லெவலில் தான் கிட்டத்தட்ட அப்படியே ஸ்டே ஆகிட்டு இருக்கு. அண்ட் earnings per share இபிஎஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் as well as லாஸ்ட் 2-3 இயர்ஸில் கொஞ்சமாக எக்ஸ்போனென்ஷியலாக கொஞ்சம் க்ரோ ஆகிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அண்ட் இந்த டைம்லைனில் அவங்க ஃபண்டமெண்டலாக அவங்க புது கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஐ மீன் எக்ஸ்பேன்ஷன், அவங்களோட எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி லெவலேருந்து அதிகப்படுத்துறது, டிஸ்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்துறது அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எப்போ கை கொடுக்கும்னா, இப்போ இந்த டைம்லைனில் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது ஒன்ஸ் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உடனே ஒரு குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் போது அதுக்கு அடுத்த குவார்ட்டர் கொஞ்சம் எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் அதை ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஐ மீன் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தருணம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப்எம்சிஜி இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த நான் சொன்ன எல்லாமே அங்கே இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் as யுனைடெட் ப்ரூவரிஸ் அண்ட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் லெவல்ஸ் குறைச்சி அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. இந்தியாவில் ஆல்கஹால் கன்சம்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதையும் அவங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷனும் அக்ராஸ் இந்தியா நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணலாம், ஏன்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதை இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். இன்னொரு செக்டர் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் செக்டர். அதாவது இந்த கன்சம்ஷன் வீக்குன்னு சொன்னோம். இந்த கன்சம்ஷன் வீக்காக இருக்கிறதுனால இதில் எஃப்எம்சிஜியும் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸு, அப்புறமா கன்சியூமர் டியூரபிள் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் கன்சம்ஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சம்ஷனில் மற்ற இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி அட்ராக்டிவாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஏஷியர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் செக்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட்டும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, மற்ற விஷயங்களும் எக்ஸ்பேன்ஷனும் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூ லான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏஷியர் மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷனாக நம்ம பார்க்கலாம். அண்ட் அவங்க மார்க்கெட் செக்மெண்ட்டும் வந்து வீக் ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்கன்றது தான் நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிர்லா வாப்பர்ஸ் வந்த பிறகு அதோட எல்லாமே பயங்கர அடி வாங்கிச்சு. இவங்க காலி அப்படின்னும் போது ஸ்டில் அவங்க இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனி பெயிண்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பெரிய ஆல்மோஸ்ட் லைக் 1950s ஆரம்பித்து 70s சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து அவங்க ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் வரும்போது இன்னும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க வெறும் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட் ஹவுசிங் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷனாக இருக்கும். இந்த டைம்லைன் அவங்க இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இது ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிர்லா வாப்பர்ஸ்க்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாகவே சொல்லலாம். அவங்க எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டியோட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஷியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பெயிண்டிங் மேனுஃபேக்சரர் அப்படின்னும் போது அவங்க அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸ் டாடா குரூப்லேருந்து ட்ரெண்ட் வந்து வெறும் ஸ்டார் பஜார் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஜூடியோ, வெஸ்ட் சைடு, ஸ்டாண்டலோன் ஸ்டூடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே லான்ச் பண்ணி ஜூடியோ எக்ஸ்பேன்ஷன் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் நல்லாவே நடந்திருக்கு. அண்ட் ஜூடியோ வந்து ஒரு பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம் மில்லேனியல்ஸ் அண்ட் ஜென்சியில். அந்த விதத்தில் இந்த ஸ்டூடியோ இந்த ரீட்டைல் ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ட்ரெண்ட்டுமே இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், ப்ரைஸ் earning ரேஷியோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இப்போது இந்த வருஷத்துக்கான கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ட்ரெயிலிங் 12 months இபிஎஸ் பார்த்தீங்கன்னா
நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக ஒன்ஸ் ரிவைவ் ஆகும்போது, ஸ்டாக் மார்க்கெட் ரிவைவ் ஆகும்போது இந்த ஸ்டாக்குக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 5000 ரேஞ்சில் இருந்தாலும் போக போக இது வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நமக்கு தெரியுது. இன்னொரு ஹை க்ரோத் ஸ்டாக் பட் லாஸ்ட் 1 இயராகவே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டைட்டன் தான். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக வேல்யூவேஷன் மார்ஜின் குறையும் அப்படின்றதுனாலையும் அண்ட் ஆல்ரெடி டஃப் காம்படிஷன் இருக்கிறதுனாலையும் டைட்டனோட ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். 3200 ரேஞ்சில். இது 3800க்கு மேலே போய் 4000 டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்த்த டைம்லைனில் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நல்ல கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. தனிஷ்க் ஸ்டோர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அது கூடவே கேரட் லைன், அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்கு, அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டைட்டன் ஐ, இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டலோன் ஸ்டோர்ஸும் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வேல்யூவேஷன்ஸ், ப்ரைஸ் அண்ட் ரேஷியோ லாஸ்ட் 1 இயரில் ஒன்ஸ் இபிஎஸ் கேட்சப் ஆச்சு, அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியுமே வந்து ஒரு நல்ல க்ரோத் ஸ்டோரியாக மறுபடியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்சம்ஷன் எடுத்துக்கும் போது நம்ம ஓவரால் கன்சம்ஷன் டிமாண்ட் அந்த எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் மக்கள் வாங்குகிற ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ் ஆர் டெக்ஸ்டைல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், இது எல்லாத்துலேயுமே பாதிச்சிருக்கு. அதனால் வேல்யூவேஷன் இப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷனில் இருக்குன்றதை பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம என்டர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல டைம்லைன். ஏறிக்கிட்டே இருக்கும்போது இது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, நான் வாங்க முடியுமான்றதை தாண்டி இப்போ வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு இப்போ இந்த 2 செக்டாரும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்தியாவோட கன்சம்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, போக போக கண்டிப்பாக இது ரிவைவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறது, நாட் அ ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.